விஜய் இப்ப தனியா இருக்கிறாருன்னா சிறுபான்மையின மக்கள் எதை நம்பி போவாங்க? இப்ப வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவா இருக்கட்டும், இவரோட ஸ்டாண்ட் என்ன? இவர் எல்லா வீரியமா எதிர்க்கிறாரா பாஜகவை அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கும். இது நாடாளுமன்ற தேர்தல் தானேன்னு தள்ளிவிட முடியாது. ஏன்னா பாஜகவோட இம்பாக்ட் ஒவ்வொரு கட்டத்திலையும் தமிழ்நாட்டில் இருக்கு. இதை திமுக இதை ஸ்கோர் பண்றாங்க, அதை பூம் பண்றாங்க. அப்ப நமக்கு வகுப்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவா இருக்கட்டும், மும்மொழி கொள்கையா இருக்கட்டும், நிதி வரலையா இருக்கட்டும், பாஜகவை எதிர்ப்பது திமுக அதோட கூட்டணி தான். இந்த இடத்துல மோடியை விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு இபிஎஸ் வலுவா, பாஜகவை விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு வலுவா அப்படிங்கிறது. இது அன்ப்ரூவ்டு விஜய். அப்படி இருக்கும்போது சிறுபான்மையை ஓட்டு எதை நம்பி இங்க போகும்? அதுதான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன். இப்போ 1 இயர் இருக்குது. இப்போ மொல்லமா இதை ஆரம்பிக்கிறார். இந்த வருஷம் இஃப்தார், அடுத்த வருஷம் இஃப்தாரும் இருக்குது. எலெக்ஷன் ஏப்ரல் மேலே தான் நமக்கு. அடுத்த வருஷம் 2 இஃப்தார் இருக்குது. ஒரு இஃப்தார் முடிச்சார், அடுத்த இஃப்தாரும் குல்லா போட்டுப்பார். எல்லாரும் குல்லா போட்டு கஞ்சி குடிக்கிற மாதிரி தான் அவரும் குல்லா போட்டு கஞ்சி குடிக்கிறார். அசம்பிளின்னு வரும்போது அந்த பிஜேபி எதிர்ப்பு என்பது நாடாளுமன்ற தேர்தல் அளவுக்கு இந்த கூட்டணிகளில் பிஜேபி உள்ளடக்கிய கூட்டணி மேலே இல்லை, பிஜேபி மேலே இருக்குது. 20 சீட்டு வாங்கின பிஜேபி 4 சீட்டு ஜெயிச்சது. மோடி ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அவங்களே போட்டு கேட்குறாங்க. அவங்களும் ரொம்ப ஷூடாக தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்திய எதிர்ப்பு, இந்த மும்மொழி திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு ஒரு அலம்பல் பண்ணின்னு இருக்காங்கல்ல, பிஸ்கட்டு கொடுத்து ஸ்கூல் குழந்தைங்க கிட்டலாம் கையெழுத்து வாங்குற ஒரு அபத்தமான காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 4 எம்எல்ஏ எங்கே வந்தாங்களா? அவங்களுக்கு 4 எம்எல்ஏ இருக்காங்க. வானதி, நயினார், சரஸ்வதி, காந்தி. இந்த 4 எம்எல்ஏவும் இந்த மும்மொழி திட்டத்துக்கு மாநிலம் முழுதும் அவங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அலம்பலை பண்ணின்னு இருக்காங்க, ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. பண்ணட்டும், அது அவங்க உரிமை. மும்மொழி திட்டத்துக்கு கையெழுத்து வாங்கிறதுக்கு, கையெழுத்து இயக்கம் நடத்துறதுக்கு பாஜக எல்லா உரிமையும் இருக்குது. நான் அதை ஒத்துக்கிறேன். அதை அரசு தடுக்க முடியாது, சிவில் சமூகம் தடுக்க முடியாது. எனக்கு இருமொழி கொள்கைன்னா அவனுக்கு மும்மொழி கொள்கைன்னா அவன் போய் கையெழுத்து வாங்கட்டும். ஸ்கூல் குழந்தைங்ககிட்ட போய் பிஸ்கட்டை கொடுத்து வாங்குறது, அப்புறம் நாளைக்கு கிண்டர் கார்டனில் போய் அமுல் சாக்லேட் கொடுத்துக்கிட்ட நீ வாங்கிடுவேன் நீங்கள் இல்லையா? இது அபத்தமான காரியம். அது இதனால தான் அவங்க பேரை கெடுத்துக்கிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த போராட்டத்தில் வானதி ஏன் வரல, நயினார் ஏன் வரல? நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இந்த வருஷ கடைசியில் இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்குவாங்க. அசம்பிளி எலெக்ஷன் அப்போ தேர்தல் நேரத்தில் மும்மொழி திட்டம்னு பிஜேபி வாயிலேருந்து வரவே வராது. அது தெரியும் அவங்களுக்கு. மோடி ஃபோட்டோவை கீழ்ச்சிட்டு அங்கே ஜெயலலிதா ஃபோட்டோவையும் எம்ஜிஆர் ஃபோட்டோவையும் ஒட்டி தாங்க அண்ணாமலையே ஓட்டு கேட்டார் கரூரில். அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்கல்ல, மோடியை தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்கல்ல. எதுக்கு அந்த 20 தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 தொகுதியில் மோடி ஃபோட்டோ கீழ்ச்சிட்டு கேட்டாங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு அது தெரியுது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சரியான உதாரணம் 19 கிட்டத்தட்ட சைபரான அந்த அலைன்ஸு, ஆல்மோஸ்ட் சைபர், எப்படி 75 சீட் அடிக்குது. முதல் 4 மணி நேரம் ரிசல்ட் இழுபறியா இல்லைங்க வந்தது. ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸுக்கு